Assalamualaikum warahmatullahi taala barakatuhu. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தூணில்லா விண்ணையும் அழகிய துன்யாவை படைத்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். சூரத் அப்படின்னு என்னன்னா உருவப்படத்தை பத்தி என்னன்னா, அல்லாஹு தாலா தான் மனிதர்களை உருவம் அமைத்து படைத்திருக்கின்றான். அதை குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லியிருக்கான். அதனாலதான் அல்லாஹு தாலாக்கு ஹாலிக், முசவ்விர், ஃபாரிக் அப்படிங்கிற பெயர்கள்லாம் இருக்கு. அந்த பெயர்களை அல்லாஹு தாலா தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, யாரு அல்லாஹு தாலாவை பின்பற்றி உருவ அமைப்பை பண்றாங்களோ அவங்கெல்லாம் மறுமையில தண்டனைக்குள்ளாவர்கள் என்றும், அந்த உருவத்துக்கெல்லாம் மறுமையில அவங்களை உயிர் கொடுத்து எழுப்பப்படும் என்றும், ஆனா அது அவங்களால உயிர் கொடுத்து எழுப்பப்படாம போயிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த உருவப்படங்கள் அமைக்கிறவங்க செய்யறவங்கள எப்படி ஆவாங்கன்னா, இவங்க தான் மனித இனத்திலே ரொம்ப இழிவானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருப்பதுடன் இவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்திருக்காங்க. இவங்க தான் யாரெல்லாம் உருவப்படங்களை வரைகிறாங்களோ அவங்கள காஃபிர்கள் ஆவாங்க. மற்ற படங்களை வரைபவர் காஃபிர்களாக மாட்டாங்க. ஆனா பாவம் செய்திருக்க தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி உருவப்படத்தினால் ஆன ஒரு துணி திரையை தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ள வராம வெளியவே நின்றுட்டு இருந்தாங்களாம். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போய் காரணம் கேட்டதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி உருவ அமைப்பும் நாயும் இருக்குதோ அங்க வானவர்கள் வரமாட்டாங்க. அதை மரியாதையான முறையில வீட்டுல தொங்க விடாமலும் மரியாதையற்ற முறையில தலகாணி போன்ற இடங்கள்ல பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனா இந்த ஒட்டை சேனைகள், மரங்கள், மற்ற உயிரற்ற பொருட்களை வரைகிறது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டதா இருக்குது. பழம் காய்க்கக்கூடிய மரங்களை வரைவது மக்ரூவா இருக்கு. ஏன் அதுக்கு ஆதாரமா என்ன சொல்றாங்கன்னா, எவன் என்னுடைய படைப்பை பிரதி செய்யறானோ அந்த மாதிரி ஒரு அநியாயக்காரன் யாருன்னு அல்லாஹு தாலா மறுமையில கேட்பானாமா. என்ன சொல்றாங்கன்னா, உயிரற்ற பொருள் உயிருள்ள பொருளை வரைஞ்சாதானே அதுக்கு மறுமையில உயிர் கொடுத்து எழுப்பணும். மரம் தான் உயிர் இல்லாத பொருளா இருக்குல்ல, அதை வரைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கும் பதில் என்னன்னா, நிழல் தரக்கூடிய உருவ அமைப்பு தரக்கூடிய எந்த பொருளை வரைஞ்சாலும் அதுக்கு மறுமையில பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிறது. ஒரு ஓவியர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்களாமா, எங்க பாரசீக நாட்டு மக்கள்லாம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, அதனால உங்களோட உருவத்தை நான் வரைஞ்சு எடுத்துட்டு போய் மக்களுக்கு காட்ட நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்களாம். தடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, இது எங்க ஒரு வழிகேட்டுல போய் விட்டுரும் அப்படிங்கிற ஒரே ஒரு அச்சத்தினாலதான் தடுத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவ சிலை வரைவது தடுத்ததுக்கான காரணம் என்னன்னா, அது உருவ வழிபாட்டுல கொண்டு போய் விட்டுருங்கிற அப்படிங்கிற ஒரு அச்சத்தினாலதான் அவங்க தடுத்தாங்களாமா. எந்த ஒரு மனிதர் தன்னுடைய உருவத்தை மற்றொரு மனிதர் செய்து வைக்கணும் அப்படிங்கிற விரும்புறானோ அவனோட இருப்பிடம் என்னவா இருக்குன்னா நரகமா மட்டும்தான் இருக்குமா. உமர் இப்னு அப்துல் அசீஸ் அப்படிங்கிற ஒரு நபி தொழில் அறையில ஒரு உருவப்படம் வரைந்திருந்ததை பார்த்து ரொம்ப கடுமையா கோபம் ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. எந்த அளவுக்குன்னா, இந்த உருவப்படத்தை வரைஞ்சவர் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், நான் அவர் கடுமையா உதைக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலீஃபா மர்வான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கலீஃபா மர்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்துல அந்த நாணயங்களை அவங்களோட உருவத்தை தான் பெற்றிருந்தாங்களாம். விளையாடக்கூடிய பொருட்கள்லாம் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டதா இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் விளையாட்டு சாமான்கள் அல்லாத சிலை, இந்த பொம்மை, இந்த பிராணிகள்லாம் அழகு பொருட்களாக வைக்கிறது 4 மதுஹபுடைய இமாம்களும் தடை செஞ்சிருக்காங்க. சிலை உருவங்களை சிலை வரைபடங்களை வரைஞ்சு வைத்துக் கொள்வதும் செஞ்சு வைத்துக் கொள்வதும் மார்க்க விண்ணப்பம் தடை செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அல்லாஹ் தாலாவோட படைப்பு தொழில பிரதி செய்யற மாதிரி இருக்கிறதுனாலதான் நம்ம இஸ்லாத்தை இந்த சிலை வரையறது, உருவப்படம் வைத்துக் கொள்ள தடை செய்யப்பட்டதா இருக்குது. எனவே நாமும் உருவப்படங்களை வைத்துக் கொள்ளாமலும் வரைவதை விட்டு தடுப்பதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.